ஹாய் வெல்கம் பேக் டு கவிஸ் ஹோம் புக். மார்னிங்லேருந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாமே இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் 2 கண்டெய்னர்ஸ் அமேசானில் வாங்கினது தான். இது பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கிடச்சது. ஆஃபர் போட்டிருக்கிறப்ப வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது. டப்பர்வேர் பிராண்ட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ வந்து கீழே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து வெட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தட் தான் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். இதை வந்து இஞ்சி ஆல்ரெடி நேற்றே வந்து சந்தைக்கு போயிட்டு வந்து கழுவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுலேருந்து மண் எல்லாமே போகணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப் டு 1 மந்த் வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. சூப்பராக இருக்கும். அப்பப்போ மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்போ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு தம்பிக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க ஸ்கூலில். இந்த மாதிரி செடி வளர்த்திட்டு வரணும்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து கம்பு ஆக்சுவலாக இது வந்து தண்ணியில் வந்து ஊற போடணும். அதுக்கிடையில் தம்பி வந்து எனக்கு மேங்கோ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கம்பையும் ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 நாளைக்கு முளை விட்டு வந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே மண்ணில் வந்து அப்படியே எடுத்து போட்டு செடியை வந்து முளைச்சி அதுக்கப்புறம் அது வந்து க்ரோத் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பால் பாத்திரம். என்கிட்ட சின்ன பால் பாத்திரம் இல்லை. ஸோ அதனால் இது ஒரு 500 கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 1/2 லிட்டர் வரைக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பால் பாத்திரம் வந்து வாங்கினேன். இதுதான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்டாகவும் காம்பாக்டாகவும் இருக்கும். ஒரு இட்லி துணி காலி ஆகிடுச்சு. அதனால் வந்து ஸ்பேர் கின்னோனும் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி செட் ஆஃப் 6 நோட்டு வந்து வாங்கியிருந்தேன். ரூல்டு அண்ட் அன்ரூல்டு. தம்பிக்கு நீ வந்து ஸ்கூலுக்கு கண்டிப்பாக ரஃப் நோட்டு தேவைப்படும். ஸோ அதனால் இதையுமே நான் வாங்கிட்டேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.